நான் மறந்து நான் வந்தனம் புரிந்தேன் என் ஆண்டவா. மல்லிகை முல்லிகை கோந்து மனோஜனம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசனை மகளை படைத்து உங்கள் பாதங்களில் போற்றி பன்னீரால் தழுவி தன் பட்டாரியால் துடைத்து உங்கள் மனைவியாக்கப்பட்ட ரேவதி உங்கள் பாதத்தை பணிகிறேன் சுவாமி. கண்ணே மன்னா கட்டி கணவனே தெய்வம் என்று கட்டி கணவனுடைய பாதத்தை கற்புடைய பெண் நீ பணிந்தபடினால் என்றென்று என்றென்று சுபமாங்கல்யத்தோடு வாழ்ந்திருப்பாய். ஆண்டவா வாழ்ந்திருப்பேன் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோடி வாழ்ந்திருப்பேன். இருந்தாலும் உன் மனைவியாகப்பட்டவள் நான் ஒரு வாய் வார்த்தை கேட்கட்டுமா? கட்டி கணவனிடத்தில் எங்கடா போயிட்டா எங்கடா போயிட்டப்பா ஆளுக்காரா இங்க இருக்கறல போய் வந்துட்டியா? சுடுகாட்டுல உடுக்கடிச்சு மூஞ்சா எங்க போனோம்டா அவசர வேலையில ஆயா எங்க எப்படி மெயின் பைபாஸ் ரோடாட்டு நடக்கறீங்க? அதுக்கு இதுக்கும் என்னால பண்ணுவோம் என் புருஷன் எப்படி பரவாயில்ல எங்க ஜோடி பாட்டு எப்படி போய் ஊர் மக்கள்கிட்ட கேட்டு அப்பா எப்படியா ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா சத்தமா கேள்ற ஆளுக்காரா யா உன்ற வீட்டுக்காரராக்கும் வீட்டுக்காரர் இங்க வா அங்க போற ஆயா இங்க வா என்ன சொல்ல வர ஏன் பேசிட்டு போறங்க ஆலி மொகரையும் போயிருக்கேன் எங்கயாவது ஒரு பக்கம். அதனால இன்னைக்கு உன்னை எதற்காக அம்மாச்சக்கா எங்க தெரிஞ்சுட்டு எல்லாம் மழை வருது எங்க மழையெல்லாம் கட்டுப்படுது என்ன அப்படி எந்திரிச்சுக்கிட்டே இப்படிதான் தூரல் போட்டு இருக்கோம். இந்த மழையில நினைச்சா நீ நினைய போற பேசாம உக்காரு உக்காரு உக்காரா சமக்காலம் எடுத்துட்டு இரு கோமாளி சமக்காலம் எதுக்கு கோமாளி வாங்கி போத்திக்க உக்காரு கோமாளி வாங்கி போத்திக்கிட்டா கோமாளி வாங்கி போத்திக்கா ஐயா
இருந்தாலும் என்னடா என்னடா மனசுக்குள்ளே இல்ல சொல்றா எப்படி இந்த சோட்டு ஒரு ஊத்தி சாட்சி போடுறீங்க கீழே வண்டிக்கு ஜேஜி வண்டிக்கான்னு எது எப்படியோ காலுக்கு மட்டும் கவர் போட்டோம்னா பஞ்சு மேத்தி ஆட்ட படுத்துட்டு 1.5 மணி நேரம் ஏங்க ஏண்டி ஏங்க இல்ல தெரியாம தானே கேக்குறேன் எவனோ ஒருத்த வீதியில போறவன் ஆளுக்காரு கட்டி தினியா வந்து உங்க முன்னாடியே அது உன் பொண்டாட்டியா தின்னு பேர்ல அது இதுன்னு இப்படி சொல்றானே நீ எல்லாம் மனுஷனா நீ எல்லாம் இல்ல ஆம்பளையா நீ எல்லாம் ஆளி முகரையும் பாரு அதுதான் சோத்த போறடிங்கிற கேள்வி தின்னு தின்ன உடம்பு சப்பாத்தி டெய்லி 4 சப்பாத்தி ஜாஸ்தி வேற திக்கிறது இல்ல 4 சப்பாத்தி 2 ஆம்லேட் 4 கலக்கி 6 புளிப்பாயில் ஒன் சைடு வேக விட்டு கிளப்னு போயிடுவாங்களே அந்த 6 ஒரு சாம்பிளுக்கு ஒரு 4 இட்லி எதுக்கு சட்னி டேஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு வேணா இந்த முட்டை வீச்சு சொல்லுவாங்க தெரியும் முட்டை வீச்சு அது அப்படி இப்படி பார்த்தா ஒரு 12 முட்டை வீச்சு சாப்பிடுவேன் எல்லாத்துலயும் ரசத்தோட கொஞ்சம் திங்கணும் ரசத்தோட திங்காம ஜீரணால அப்படி நின்னுக்கும் போயிடணும் அதனால ஒரு அளவா ஒரு 10 கிலோ அரிசி வடிச்சு பக்குவமா ரசம் வச்சு ஒரே ஒரு உருண்டை பிடிச்சி வாயில போட்டு ஜாஸ்தி எல்லாம் இல்ல ஏன் இதெல்லாம் தின்ன உடம்பு ஏறுமா உனக்கு இனி சக்காளி வாயில தொடங்கலேண்டி நீ மட்டும்தான் என் சக்காளி விடிஞ்சு வரண்டி எல்லாம் அவ வீட்டுக்கு புருஷனை தேடி ஒருத்தியா வாய் திறக்கலான்னு பாருங்க சக்காளி தேளுங்க எவ்வளவு தின்னுட்டு உடம்பு எங்க போத டைட்ல இருக்குங்க பரவாயில்ல சந்தோஷம் ஏண்டியா அம்மாசி ஏண்டி அம்மா இப்படி எந்திரிச்சு ஓடுற என்னடி அப்படி பண்ணிவிட்டு வந்த வீட்டுல இந்த மாலையத்துல வாயாடி அம்மாச்சி அங்க ஒரு சம்காலம் போயிருக்கு ஓ ஐயா இருந்தாலும் வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் பூலோகத்தில் உள்ள புதுமைகளை காணும் வேற இந்த சந்திரனுக்கு அதனால நான் இன்றைக்கு பூலோகம் போய் வருகிறேன் நீ பூலோகம் போறீங்களா போயிட்டு வாங்க சாமி வரட்டுமா வாங்கட்டும் சென்று வருகிறேன் பதனமா போயிட்டு வாங்க சாமி ஆகட்டும் எங்கடா வந்துக்கிறோம் சித்தூர்ல கூத்தாடிட்டு இருக்கிறோம் எங்க சித்தூர் புலிபேட்டி பிரிவு இல்லடா நாடகத்துக்கு தாங்க வந்திருக்கிறோம் பூத்துல எங்கடா வந்துக்கிறோம் எதுக்குங்க வந்திருக்கிறோம் பூலோகத்துக்கு வந்துக்கிறோம் அங்க வர்ற தெரியுது வர்றாதா அங்க டீ கடையா அந்தாண்ட வர்றா அதுக்கு அந்தாண்ட ஆமா சாமி அதான் இங்க பாருங்க ரோட்ல தெரியுதா தெரியுது சாமி என்ன தெரியுது இங்க பாருங்க ஒரு ஆயா ஒண்ணு கூடுது மஞ்ச சாலுவி போத்திட்டு வருது பூலோகத்துல தாங்க ஒண்ணு கூடுறாங்க ஒரு அழகு வாய்ந்த குளம் ஆமா சாமி எட்டி குதித்து விளையாடினார் எப்படா இருக்கும் எனக்கு நேற்றல் தெரியாது சாமி இந்த குளக்கரையில ஒரு போர்டு இருக்குது பாருடா ஆமா போர்டா எனக்கு ஒண்ணும் தெரியலையே சாமி இந்த குளத்துல குதிக்கலாமா குதிங்க சாமி
ஏய் ஓய் பச்சை பசந்த அதாவது பன்னீர் போல இருந்த தண்ணீர் ஆகப்பட்டது. குளத்துக்கு மேல பாருங்க பச்சை பாம்பு ஒண்ணு படுத்து சேரும் ஜகதியும் ஆகிட்டோம். சாமி. ஏன் சேரும் ஜகதியை செய்யணும்? ஆமா சாமி, ஏன் செய்யணும்? இங்க பாரு, ஓய் இந்த குளத்தை பார்த்தாயா? ஓய் இந்த குளம் யாருடைய குளம்? யாருடைய குலம்? அதாவது வானிலோகத்தில் உள்ள சரி கிரகங்கள் 9 நவகிரகங்களுக்கும் குருவாகிய குரு பகவானுடைய குலம். சரிங்க. ஏண்டா ஓய் இந்த குரு பகவானாகப்பட்டவர் 1000 ஆண்டு தவம் இருந்து சரிங்க. இந்த புண்ணிய ஸ்தலத்தை அறிந்தினால் நித்திய பூர்த்தி ஆயுள் கிடைக்குமா? சரிங்க. எப்படியா? நித்திய பூர்த்தி ஆயுள். இது குரு பகவானுக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டா வந்து சொல்லுவாரு. சரிங்க. இந்த அதாவது இந்த ஜலத்தை அறிந்தால் அந்த குரு பகவானுக்கு நித்திய பூர்த்தி ஆயுள் கிடைக்குமா? சரி அப்படின்னா அப்படின்னா என்னைக்கு இளமை சாகாத வரும். சரிங்க. அதாவது அது மட்டும் இல்லாம ரிஷிகள்லயே தேவ ரிஷின்னு பட்டமும் பெறலாமா? சரி. ஏண்டா ஏண்டா இந்த குளத்தை சேரி ஜகதியும் ஆக்கிட்டோமா? சரி. இது எப்போ அவன் தண்ணி குடிக்க முடியுமா? குடிக்க முடியாது சாமி. அதனால ஓய் மறுபடியும் வந்து குதிக்கலாம். சரிங்க. ஆகட்டும், அரவணை இங்க விளையாடிட்டு இருக்கலாம். அது இருக்கும். ஆமா சாமி. வாங்க வாங்க வாங்க. அறிவீர்கள் செல்வர்களே, சந்திர பகவான் ஆனவன் பூலோகத்தில் சென்று குருமனவானுக்கு சொந்தமான குளத்தில் குதித்து நீராட அதே சமயத்தில் குருமுனிவர் சபை தருவார்.